அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இதில் முந்தி நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு வீடியோ நாங்கள் பார்த்துருப்போம். அந்த வீடியோவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறேன்டா, ஒரு 8 வயசு குழந்தை ஒன்று என்ன செஞ்சான்னா தந்தையையும் தன்னோட ஃப்ரெண்டையுமே கொண்டிருக்கிறாங்களாம். அப்படின்டா இந்த குழந்தைக்கு இந்த எப்படி சொல்லணும் செய்யணும்னு சொல்லி அந்த தந்தையாரே கற்றுக் கொடுத்தான்னு சொல்லி ஒரு நியூஸும் பரம்பரை பேசப்பட்டுச்சுல்லவா. அதுலேயும் சின்ன எனக்கு ஒரு டவுட் நிற்கிது. அதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பிள்ளைக்கு அந்த தந்தையார் கண்ணை சொல்லி கொடுத்து சரி இப்போ தங்கச்சியில் பிள்ளைகளுக்கு 4 பிள்ளைகள்லாம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு இந்த பார்ட்ஸுகள் நம்ம காட்டி ஒன்றுக்கு 3 தடவை நாங்கள் ஃபிட் பண்ணி காட்டினோன்னா 4வது தடவை நம்ம கழட்டி போடும்போது அவங்களே அதை ஃபிட் பண்ணிப்பாங்க. அந்த ஆர்வம் அந்த மூளை வளர்ச்சி குழந்தைகளுக்கு இருக்குது தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதை மாதிரி அந்த 8 வயசு குழந்தையும் அதை மாதிரி ஃபிட் பண்ணி பார்த்து லோட் பண்ணுறது சரி, அதையும் கூட பொறுத்துக்கலாம். அந்த 4 தடவை சுட்டின்றாலும் அந்த 4 தடவையும் அவங்க 4 தடவை லோட் பண்ணி போட்டு தான் சுடணும். சரி, அதையும் இந்த கெட்டித்தனமாக அந்த புள்ள செஞ்சிருந்தாலும் இந்த தந்தையை சுடுறதுக்கு அந்த குழந்தைக்கு எப்படி மனசு வரும்? சரி, அப்படியே எடுத்து சுட்டி இருந்தாலும் இந்த அடுத்த இந்த தந்தை ஓடுறதுக்கான முயற்சிகள் செய்யலையா? இப்போ ஒரு குண்டை சுட்டாச்சு, அவர் கீழே துடிக்கிறாரு. 2வது பெஸ்ட்டாக தலையில் சுட்டுன்னு சொல்கிறனால அவர் துடிச்சு நின்றனால இன்னொரு குண்டையும் அவர் சுட்டிக்கிறாரு. அப்போ நெஞ்சில் சுட்டு அவர் உயிர் எடுத்துறாரு. அது 8 வயசு குழந்தை. அப்போ அது மாதிரி அந்த ஃப்ரெண்டையும் சுட்டிறாரு. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த புல்லை தான் சுட்டு வச்சாண்டு எனக்கு சின்ன டவுட்டாக இது. சரி, தந்தையில் ஃப்ரெண்டை சுட்டுன்னு சொல்லிட்டு நம்பிடலாம். பெத்த தந்தையை எதுக்காக சுடணும் சொல்கிற கேள்வி எனக்குள்ளே ஓடினா இருக்குது. இதோட இந்த அம்மா அடிக்கடிக்கு அந்த குழந்தைய பார்த்துட்டு போகிறது, அதுக்கு அடுத்து அந்த பாட்டியும் அந்த புள்ளைய அம்மாவும் விட்டு கொடுக்காமல் கதைச்சது, இது 2 பக்கம் யோசிக்கிற நேரத்துக்கு அந்த கோர்ட்டு 8 வயசு பிள்ளைய வச்சு விளையாட்டு காட்டிக்கிறான் அந்த போலீஸ்காரன். இதை ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான் மட்டும் எனக்கு தெரியுது. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபர்ஸ்ட்